ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் வந்துட்டு இப்போ ஏறியாச்சு. ஸ்ட்ரைட்டாக திருச்செந்தூர் போகிற பஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கடலில் வந்துட்டு தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுட்டு இப்போ வந்துட்டு அடுத்து குளிக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு வந்தாங்க நான் மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அலையிலலாம் நல்லா விளாடுவோம். அதுக்கு நாங்கள் தனியாக ஒரு சாங் போட்டு அதுவும் ஒரு தனியாக வீடியோ எடிட் பண்ணி அதுவும் தனியாக அப்லோட் ஆகும். ஓகே வரும் அங்கேயே நம்ம பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இது என்ன திருச்செந்தூரில் இப்போ தான் கோயிலுக்குள்ளே வர்றதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கோயிலுக்குள்ளே போயிடுவோம். வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். நேரம் தலையை அறாறையாக நடந்து போயிட்டே இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் திருச்செந்தூர் வரணும்னு. ஆனால் ஒரு 3 month 4 month முன்னாடி ரொம்ப ஆசைப்பட்டேன். முருகன் இப்போ கூப்பிட்டாப்புல நான் இங்கே வந்துட்டேன். ஐ ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தரிசனை போகிறதுக்காண்டி நாங்கள் எங்கன்னு இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கோம். எல்லாட்டையும் கேட்டுட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அங்கே வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்ட்டாங்க. ஃபோனே அலோடு இல்லைன்னாங்க. அதனால் நாங்கள் கொண்டு போயிட்டோம். முன்னாடி தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் அலை. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பக்கம் போயிடுவோம். அந்த பக்கம் போய் நான் உங்களுக்கு ஏதாவது உங்களை விளாட்றது இந்த மாதிரி காமிக்கிறேன். என்னெல்லாம் பட்டு நம்ம 2 பேரும் எடுக்கலாம். பெரிய அலையா வருது. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்குது. நல்லா விளையாடு. சூப்பராக இருக்கு. பெரிய அலை வந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாமிக்கிட்டலாம் வேணும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா கிடைக்கணும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கடையில் வந்துட்டு நான் புல்லாங்குழல் இருக்காங்க. நான் ஒரு சீரியல் வந்துட்டு பார்த்தேன்.
லீவில் ஒரே ஒரு சீரியல் பார்த்தேன். அதில் ஏதோ புன்னகை பூவேன்னு ஒரு சீரியல் போட்டாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ புல்லாங்குழல ஊதுற மாதிரி, ஆனால் அவங்க வாயை மட்டும்தான் நல்லா அசைச்சாங்க, நல்லா தெரிஞ்சிச்சு. சரி நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு இதை போடுறேன், இதை ஊதி காமிக்கிறேன். ஆனால் எனக்கு இது ஊத தெரியாது, இருந்தாலும் எங்கள் டேடிக்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு ஊதி காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே நிற்கிறோம். நாங்கள் எங்கே அடுத்து போகிறோம், பஸ்ஸு சாப்பிட போகிறோமா இல்லை பஸ் ஏற போகிறோமான்னு தெரில. அப்போ என்னென்னா உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் போய் ரெஸ்டாரண்ட் போயிட்டு அப்படியே நாங்கள் போய் பஸ் தான் ஏற போகிறோம். அப்புறம் கூட எங்கேயோ இறக்கி விட்டாங்கன்னா அங்கே சாப்பிட்டுக்கலாம், அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் அடுத்து மதுரை பஸ் இருக்குல்ல, அங்கே இறக்கி விட்டாலும் அங்கே சாப்பிட்டுக்கிறலாம் அப்படின்ட்டு நாங்கள் விட்டுருக்கோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம பஸ்ஸு சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் போனோம்னா வாமிட் வந்துடும், இந்த மாதிரி எதாவது ஆகிடுன்றனால நான் சாப்பிடல, பஸ் தான் ஏற போகிறோம். அப்புறம் கூட எங்கேயோ இறக்கி விட்டாங்கன்னா அங்கே சாப்பிட்டுக்கலாம், அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் அடுத்து மதுரை பஸ் இருக்குல்ல, அங்கே இறக்கி விட்டாலும் அங்கே சாப்பிட்டுக்கிறலாம் அப்படின்ட்டு நாங்கள் விட்டுருக்கோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம பஸ்ஸு சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் போனோம்னா வாமிட் வந்துடும், இந்த மாதிரி எதாவது ஆகிடுன்றனால நான் சாப்பிடல. பஸ் ஸ்டாப்பு இந்த இங்கே தான் இருக்குது, எல்லா பஸ்ஸும் இருக்குது, பாதி ஃபுல்லாமே மதுரை பஸ் தான் இருக்குது. அதனால் நாங்கள் ரிலாக்ஸாகவே போகலான் இருக்கோம். வெயில் கொளுத்துது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் நல்லா ஆட்டம் போட்டேன், ஆனால் இப்போ வெயில் அடிச்சு அப்படியே கொளுத்துது. வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் செய்யணும், நிறையா படிக்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை 9th நிறையாவே படிக்க கொடுக்குறாங்க, அதை வேறு செய்யணும். இந்த புல்லாங்குழல் வீடியோ நான் சொல்லியிருந்தேன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே எடிட் பண்ணணும் ஒரு வீடியோ, சும்மா ஷார்ட்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஃபுல் வீடியோ மாதிரி சின்னதாக நம்ம தண்ணியில் விளாண்டதை மட்டும் நான் எடிட் பண்ணி ஒரு சாங் போட்டு அதை அப்லோடு போடுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கு அடுத்து வேணால் நான் இந்த வீடியோ வேணால் போடுறேன், புல்லாங்குழல் வீடியோ. ஓகே தான் ஓகே. ஓப்பன் இங்கே பாரு. எனக்கே பிடிக்கல, தண்ணியை கொடு. ஓகே, நெக்ஸ்ட் பஸ் தானே இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பஸ்ஸுக்காண்டி போய்கிட்டே இருக்கோம். வாங்க வேணா. ஓகே பாருங்க, கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேராக பஸ் தான் ஏறணும். பஸ்ஸில் ஏறிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பஸ்ஸில் ஏற எடுத்து போட்டு டொரினா பாட்டில் வாங்கிட்டு வரேன், எடுத்து போட்டு டொரினா பாட்டில் வாங்கிட்டு வரேன். இருங்க, டொரினா பாட்டில் தரேன். நீ ஏன்ட்ட தப்பா உட்காந்துக்கிற? உட்காந்து சீடி இதுக்கே விண்டோ சீட் பக்கம் தான் உட்காந்துருக்கேன். சவுண்ட் அவ்வளோவா கேட்காது. நான் பஸ் வந்துட்டு எடுக்க போகிறாங்க, அதனால தலைலாம் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரில, ரொம்ப தலை வலிக்குது. நான் தலை சீவிர வீடியோ, மேக்கப் பண்ணுற வீடியோலாம் காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னால் முடியலை, ஏன்னா அங்கே அவ்வளோ இருட்டு. அதனால தான் பஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கள் பெரியம்மா மட்டும் கீழே நிற்கிறாங்க, ஏன்னா டொரினா பாட்டில் வாங்குறக்காண்டி.
கையில் புல்லாங்குழல் வந்துட்டு வச்சுருந்தேன். புல்லாங்குழலோட பஸ்ஸு ஜன்னலுக்கு வெளியே விழுந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது கீழே விழுந்துச்சு. நான் தூக்கத்தில் கீழே போட்டேன். தூக்கத்தில் அந்த பக்கம் ஜன்னல் வெளியே கீழே விழுந்துச்சா இல்லை எங்கே விழுந்துச்சுன்னே தெரில. நாங்கள் தேடி பார்த்துட்டோம். அது 50 ரூபாய்க்கு வாங்கினேன். சரி, அடுத்த தடவை போனேன், எங்கிட்ட கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டு டொரினா குடித்தோம். அதுக்கப்புறம் ஊடால பஸ்ஸை வந்து நிப்பாட்டினாங்க. அங்கே நான் வந்து சரியான தூக்கம், எனக்கு செம்மையாக தூங்கிட்டேன். ஏன் அங்கே வீடியோ எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா என் செல்லு வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு நான் மில்க் ஷேக் குடித்தேன். அப்புறம் எங்கள் மம்மியும் எங்கள் பெரியம்மா அப்புறம் எங்கள் பாட்டி 3 பேரும் என்ன பஜ்ஜி சாப்பிட்ருப்பாங்க. ஆமாம், கிளைய வந்துட்டு டீ குடிச்சிருக்கா. 3 பேர் சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு எங்கள் அக்காவும் நானும் கவின்ஸ் மில்க் ஷேக் குடித்தோம். அது எவ்வளோ ருபின்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் குடித்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே எந்த இடத்துலையுமே நின்று சாப்பிடவே இல்லை. நான் சாப்பாடு சொல்கிறேன், அது சாப்பிடல. நாங்கள் டீ ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். அப்புறம் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து என்ன சாப்பிட்டோன்னா தயிர் சோறும் சிக்கன் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். அந்த இது அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா அது சிக்கன் மாதிரியும் இருக்கும். எங்கள் டேடி செஞ்சு வச்சுருந்தாரு. சிக்கன் கிடையாது, சிக்கன் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணி அது ஒன்று என்ன சொல்கிறது போண்டா மாதிரி ஒன்று பண்ணுறது எங்கள் டேடி பண்ணார். சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த தேர்வுக்காக காத்திருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் நான் சாமிக்கிட்டலாம் வேண்டிட்டு வந்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். அடுத்த தேர்தலுக்காக காத்திருங்கள். பாய்.